வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வெங்காயம் போட்டும் பண்ணலாம். நான் இன்னைக்கு வெங்காயம்லாம் போடலை, வெறும் இஞ்சி பச்சை மிளகாய் மட்டும் பெருங்காயம் சேர்த்து பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். ரவை வந்து இதில் வந்து 1.5 டம்ளரில் நான் ரவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, பெருங்காயம், எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ இதில் பாருங்க, இந்த அளவில் 2 கப்பு தண்ணி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது சூடு பண்ணிக்கலாம். நாம இது கொதிச்சுட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே இங்கே தாளிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை வேணும்னா போட்டுக்கோங்க. இது வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட், அதனால தான் போட்டிருக்கேன். லைட்டாக ப்ரௌன் ஆகணும். பாருங்க, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இதில் சேர்த்துலாம். இப்போ இதை போட்ட உடனே நம்ம வந்து ரவையை சேர்த்துடலாம். ரவையை வந்து இதிலே கூட வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ரவையை வந்து வாங்கினவுடனே கடையிலேருந்து வாங்கினவுடனே வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பாங்க டக்குன்னு உப்புமா பண்ணுறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். முதல்ல வந்து வறுத்து முன்னாடி எடுத்து வச்சுட்டோம்னா பூச்சி எல்லாமும் வராது. இந்த புழு எல்லாம் சொல்கிறால அதெல்லாம் வரவே வராது. இந்த இதிலே நம்ம வறுத்துக்கலாம். தனியாக வறுத்துட்டு அப்புறம் பண்ணணும்னு இல்லை, இதுலேயே நம்ம வறுத்துடலாம். இந்த பக்கம் தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெருங்காயம் அப்புறம் உப்பு வந்து கரெக்டாக போடுங்க, இல்லைன்னா உப்பு மாவா ஆயிடும். அதனால உப்பு கரெக்டாக பார்த்து போடுங்க. தண்ணி கொதிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் விட்டுலாம். இதில் விடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா விடுங்க, இல்லைன்னா ரொம்ப தெளிக்கும். நான் 1க்கு 2, 1 டம்ளர் ரவைனா 2 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருவோம். ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். இது பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒரு வாட்டி கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு போதுமான வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேர்க்க முடியும், வெந்ததுக்கு அப்புறம் சேர்க்க முடியாது உப்பு. கொஞ்சமாக போடலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது தான் நமக்கு அதோட மிக்ஸ் ஆகும். கலரிட்டு அதே மாதிரி மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து வாசனைக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி விட்டிங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த கடுகு தாளிக்கும் போதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த நெய் வந்து சுட்டா மாதிரி ஆகிடும். நல்லா கலரிடுவோம். இன்னும் கொஞ்சம் குழகுழப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
பாருங்க நம்மளுடைய ரவா உப்புமா வந்து நிமிஷமா ரெடி ஆயிடுது. இப்போ நீங்கள் காலையில் டிஃபனுக்கு வந்து ரவா உப்புமா பண்ணீங்க அப்படின்னா அது மிஞ்சி போயிடும். சில சமயம் மிஞ்சி போயிடுதுன்னா அதில் எப்படி வந்து ஈஸியாக பொரிச்ச மாதிரி ஒன்று பண்ணலாம். அது என்னங்கிறத நான் அடுத்த வாட்டி சொல்லித்தரேன். இந்த உப்புமா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.